வெல்கம் டு டேஸ்டி நிவே கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எப்படி நெய் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பால் ஆடையை இப்படி நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்கிறேன். இது எப்படி எடுக்கணுன்னா, நம்ம காய்ச்சின பாலை ஆற வச்சதுக்கப்புறம் மேலே ஆடை சேரும். அந்த ஆடையை ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா இந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம நெய் எடுக்கலாம். ஸோ வாங்க நம்ம இதை வச்சு நம்ம எப்படி நெய் பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் நான் இந்த ஆடை எடுத்து போட்டிருக்கிறேங்க, பாலாடை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பல்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆடையை பல்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வருங்க. இதை இன்னும் நீங்கள் நல்லா அடிச்சிங்கன்னா பால் மாதிரி திரண்டி வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெண்ணெய் அடிச்சு இப்படி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பால்ஸாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலாக திரண்டி வந்திருக்கு. இப்போ இது 2-3 தடவை இப்படி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், பிசைஞ்சு ஊற்றி இப்படி நல்லா பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா வரும். நம்ம இப்போ எடுத்த பால்ஸை ஒரு வானொலியில் போட்டு ஹை ஃப்ளேமில் இப்படி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படி ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் மஞ்சள் கலரில் வருது பார்த்திங்களா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இதை கிண்ட கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். நல்லா அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. பொங்கி வரும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா நுரையாக பொங்கி வருது. இந்த அளவுக்கு வரணும் காய்ச்சி. பாருங்கள், இப்போ நல்லா விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த சக்கை தனியாக எண்ணெய் தனியான்னு பிரிஞ்சு இருக்கணும். அது வரைக்கும் நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த சமயத்தில் நம்ம முருங்கை இலை என்கிட்ட இருந்தது. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முருங்கை இலை போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு சீரகமும் வாசனைக்காக நான் சேர்த்துக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு வடியில் வடித்து ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிடுங்க. நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் வடித்து அப்புறம் ஸ்டோர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் எடுத்து இதை வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வடித்து ஊற்றுனதுக்கப்புறம் நெய் நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி மிக்ஸி எல்லாம் வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா சுடுதண்ணி இப்படி ஊற்றி ஊற வச்சுடுங்க. இந்த மாதிரி சுடு தண்ணியை ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.